ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நியூ பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷனையும் இப்போ நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் போன வருஷத்தை விட இந்த டைம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2024 அதோடைய வேக்கன்சிஸ் 2300 ப்ளஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 645 வேக்கன்சிஸ் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பட் ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டாங்க. டோட்டலாக 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம், டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். ஸோ இந்த குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இதோடைய டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் வந்திருக்குங்க, 15/7/2025. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 13/8/2025. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 13ஆம் தேதி யாரும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட உடனே அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கடைசி டேட்டில் பண்ணும்போது சர்வர் டவுன் ஆகும். ஸோ தட் அந்த ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இன்னையிலேருந்து ஒரு 7 நாளைக்குள்ளே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் 18/8/2025 20/8/2025 வரையும் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய நேமில் எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. கம்யூனிட்டியில் எந்த ரிசர்வேஷன் எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அந்த பிஎஸ்டிஎம் இருக்குன்னா அந்த எலிஜிபிலிட்டிலையும் கரெக்டாக பார்த்து டிக் பண்ணணும். ஏன்னா இதில் எந்த மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் இது உங்களுடைய எக்ஸாம்லேயும் சரி, தென் கவுன்சிலிங்லேயும் சரி, போஸ்டிங்லேயும் சரி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கிளியராக இதை செக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 28/9/2025 ஆல்ரெடி நம்ம ஆனுவல் பிளானரில் கொடுத்த மாதிரி தான் அக்யூரேட்டாக நடக்குது. ஸோ செப்டம்பர் 28 தான் அவங்க குரூப் 2A எக்ஸாம்னு சொன்னாங்க. அதே போலயே வந்திருக்கு. சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி போர்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அவங்க ஆனுவல் பிளானரு, தென் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டேட் ஆஃப் ரிசல்ட்ஸ் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி ப்ராப்பராக பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு தயாராக இருந்துக்கணும். சரியா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு படிக்கிறது கூட டைம் பத்தாமல் போயிடும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் இம்மீடியட்லி, ரைட்? அதே போல் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பற்றி ஒன்றும் இன்ஃபர்மேஷன் பண்ணலை. ஏன்னா அது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் மெயின் ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய ஆன்சர் கீ செக் பண்ணி உங்களுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் த மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் இம்மீடியட்லி. சரியா? டயத்தை வேஸ்ட் பண்ணாமல், நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் இம்மீடியட்டாக மெயின்ஸ்க்கான கோச்சிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதுதான். ஸோ 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன், தென் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 13/8. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 28/9. இந்த 3 டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரத்தில் அப்ளை பண்ணணும். சரியா? ஒரு மாதம் வரையும் டைம் எடுத்துக்கூடாது, ஒரு வாரத்தில் அப்ளை பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன அறிவிப்பு வந்ததுலேருந்து, அதாவது போன வருஷம் 2024 நோட்டிஃபிகேஷனில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 90 நாளுக்கு 90+ டேஸ் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 70+ டேஸ் தான் இருக்குது. 70க்கும் 73 நாள் அவ்வளோதான் இருக்குது. சரியா? அதனால் என்னென்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன் நல்லா டெப்த்தாக நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா டைம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நார்மலாக 90 நாள் இருக்கும், இப்போ நாட்கள் கம்மியாகிட்டே வருது. ஸோ தட் நீங்கள் இம்மீடியட்டாக அதுக்கான ப்ரிப்ரேஷன் அதிகமான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கணும். அப்போ தான் இந்த நாட்களை நம்ம டேலி பண்ண முடியும். சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் குரூப் 2ல் என்னென்ன போஸ்ட் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரு, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸரு, சப் ரிஜிஸ்ட்ராரு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு, ஃபாரஸ்டரு, ஏஎஸ்ஓ இதெல்லாமே இருக்குங்க. சரியா? அடுத்து 2Aல பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2ல் பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி தான் இருக்குது.
சரியா, நல்லா நோட் பண்ணிக்கணும். 50 வேகன்சி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு மேலே கம்மியாக தான் இருக்குது. சரியா, 2Aல பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டரு, தென் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டரு, சூப்பர்வைசரு, தென் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரு, தென் அசிஸ்டண்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் இருக்குது, தென் லோயர் டிவிஷன் கிளர்க் இருக்குது. கிட்டத்தட்ட 595 வேகன்சி. போன வருஷம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2300 சில்லரை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 645 வேகன்சிஸ் தான் இருக்குது. அப்போது போன டயத்தை விட இந்த டைம் வந்து 3 மடங்கு குறைவாக இருக்குதுங்க. சரியா, போன வேகன்சி கம்பேரிசன் பண்ணோம்னா 3 டைம் வந்து கம்மியாக இருக்குது. சரியா, 3 மடங்கு கம்மியாக வேகன்சி இருக்குது. அப்போ 3 மடங்கு அதிகமாக காம்படிஷன் இருக்கும், அதுதான் கணக்கு. சரியா, ஸோ தட் வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் பண்ணணும். இந்த குரூப் 2 2Aல நீங்கள் கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட்டே ஆகணும். ஸோ நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணணும், ரைட். அதே போல் ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. இந்த பிசி, எம்பிசி, தென் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது, மற்றவங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் உண்டு. சரியா, ஸோ அது பார்த்துக்கணுங்க. மேலே போட்டிருக்கு பாருங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் கிட்டத்தட்ட 60 வயசு வரையுமே எழுதிக்கலாம், ரைட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீஸுக்கும் இதில் போட்டிருக்கிறது தான். ஸோ ரிசர்வ் கம்யூனிட்டிஸுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்ளிகபிள் ஆகாது, மற்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு அதுக்கான டிகிரி வேணும், மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருந்தால் போதும், ரைட். ஸோ இந்த டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் படித்து பார்க்கணும். ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய முதல் ஒர்க்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்க்கணும். சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கிளியராக உங்களுக்கு தெரியும், ரைட். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடான டிகிரி படிச்சிருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிகிரி இருக்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ காமன் போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து எனி டிகிரி இருந்தால் போதும். ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் ஸ்பெஷல் போஸ்டிங்க்கு வந்து அந்தந்த டிகிரி வந்து நீங்கள் செக் பண்ணணும், அந்த டிகிரி எலிஜிபிளா அப்படிங்கிறத செக் பண்ணணும், ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருந்தால் அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணி அதை இது பண்ணிக்கிங்க, அட்டாச் பண்ணிக்கிங்க. அதோட டேட்டாஸ் வந்து அதில் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன், மீதியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது பாருங்களேன், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பேட்டர்ன், இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் போன இயருக்கும் இந்த இயருக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேகன்சிஸுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன். சரியா, அதில் 90 நாள் இருந்தது, 70 நாள் தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸில் வந்து 2Aவோட பேட்டர்ன் வந்து லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ ப்ரிலிமினரி லெவலில் ரெண்டுமே சேம் தான். மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2Aவோட 2A பாருங்களேன், இந்த 2Aல தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரு, அதாவது லாஸ்ட் இயர் OMR பேட்டர்ன் கொடுத்தாங்க, இந்த டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. போன டைமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் கொண்டு வந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் OMRல மாற்றிட்டாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸுங்க. அண்டு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் 2024 இந்த 2Aல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு 60 கொஸ்டினும் தென் ரீசனிங் வந்து 40 கொஸ்டினும் கொடுத்தாங்க, ரைட். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸே 150 கொஸ்டினும் தென் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ். சரியா, லாஸ்ட் இயரோட இந்த இயர் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த
குரூப் 2A வச்சுருக்காங்க. ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் சேஞ்சு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட். சரியா? ஸோ நம்ம முக்கியமாக இதில் உள்ள விஷயங்கள் இதுதான். மீதி எல்லாமே நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் படிச்சுக்கோங்க. ரைட், நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. மீதி எல்லாம் இந்த அனெக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ தட் வந்து ஸோ இந்த குரூப் 2A 2025 நோட்டிஃபிகேஷனில் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸு, தென் குரூப் 2A உடைய எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இப்போ டைம் குறைவாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் உள்ள வந்து முக்கியமான விஷயங்கள். சரியா? மீதி எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது தான் அப்படி இருக்குது. ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த டைம், அதாவது இந்த குரூப் 2க்கு வந்து ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம புது பேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு அதாவது 16/7/2025 வெனஸ்டே புதன்கிழமை பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2Aக்கும், தென் குரூப் 1க்கும் குரூப் 4க்கும், போலீஸுக்கு எஸ்ஐபிசி. சரியா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வருங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான். நேற்றே வரும்னு எதிர்பார்த்தோம், பட் நேற்று வரல, இன்னைக்கு வந்திருக்கு. சரியா? பட் இதுவரை நம்ம ஷைன் ஐஏஎஸ் அகாடமியில் நடந்த டிஎன்பிசி கிளாஸுக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த நியூ பேட்சுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன இதுவரை நடந்த பேட்சஸ் வந்து கிட்டத்தட்ட 2 பேட்ச் இருக்கும். அதாவது 10:30 to 1:30, 10:30 to 1:30 ஒரு பேட்சும், ஈவினிங் 6 to 8:30 ஒரு பேட்ச் இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டே பேட்சாக வச்சுருக்கோம். ஏன்னா 10:30 to 4:30 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறோம். இந்த டைமிங்லையும் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் ஆனாலும் ஆகலாம். 10 மணிலேருந்து 5 மணி அந்த மாதிரி கூட ஆகலாம். அது டிபெண்டிங் அப்பான் நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறதை பொறுத்து மாறும். பட் ஃபிக்ஸ்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 10:30 to 4:30. இது வந்து மண்டே டு சண்டே, வாரத்தில் 7 நாட்களுமே இந்த கிளாஸஸ் இருக்கும். இடையில கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மட்டும்தான் லீவு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தில் 7 நாளும் கிளாஸஸ் இருக்கும். இது ஏன் இவ்வளோ நம்ம ஹெக்டிக்காக நம்ம டைட்டாக வைக்கிறோம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன குரூப் 4 லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அது எப்படி எக்ஸாம் கொஷின் கேட்டாங்க, அது எந்தளவு டஃப்னஸ் இருக்குது, நம்ம எந்தளவு லேக்கிங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக மாற்றணும். நீங்கள் ரொம்ப ஹார்டாக படித்தாதான் உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். நம்ம படிக்கிறதே ரொம்ப ஈஸியாக ஒரு ஒன்லைனராக, புக் பேக் கொஷினாக, மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இப்படித்தான் நம்ம படிக்கிறோம். டிஸ்கிரிப்டிவாக அதையும் டெப்த்தாக டீப்பாக நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கொஷினை வந்து நம்ம ஆன்சர் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? பொதுவாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக், நேற்று கூட ஒரு கேண்டிடேட் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் ஸ்கூல் புக் 6லேருந்து 12th வரைக்கும் படித்தா போதும் இல்லை சார் அப்படின்னாங்க. ஸோ அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்திருக்கணும் இல்லையா? ஸோ சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிக்கணும். சிலபஸ்ங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் இல்லாமல், ஸ்கூல் புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அந்தளவு ஒரு போதுமானதாக கிடையாது. அது ஒன் ஆஃப் த சோர்சஸ் மட்டும்தானே ஒழிய அது கம்ப்ளீட் சோர்சஸ் கிடையாது. அது ஸ்கூலோடைய எக்ஸாமினேஷனுக்கு தான் செட் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு ஸ்கூல் புக்கும் ஒரு சோர்சஸ், இந்த அதர் சோர்சஸ் நீங்கள் நிறையா படிக்கணும். அப்போ தான் ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ ஒரு குரூப் 4க்கு எக்ஸாமினேஷன் எப்படி இருந்ததுங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ குரூப் 2 எந்தளவு ப்ரிப்ரேஷன் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டைம் வேகன்சி கம்மி, டேஸ் கம்மி, பேட்டர்ன் சேஞ்சு, ஸோ மெனி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நம்மளால் போக முடியுமா அப்படின்னா தாராளமாக போகலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனையும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிராக் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் தான். ஸோ உங்களுக்கு அந்தளவு வந்து இதை வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கூட கிராக் பண்ணுறதுக்காக நிறைய சான்ஸ் உண்டு. சரியா? ஸோ ஒவ்வொரு தடைகளையும் நீங்கள் வாய்ப்புகளாக மாற்றிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதில் டிஃபிகல்ட்டிஸ் தெரியாது, அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இந்த ஷெடியூலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் 7 நாளும் கிளாஸ் இருக்கும். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 16/7/2025 புதன்கிழமை. சரியா? ஸோ யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி நியூவாக ஜாயின் பண்ணுறீங்களோ, போலீஸ் நியூவாக ஜாயின் பண்ணுறீங்களோ, நீங்கள் உடனே ஷைன் ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி நியூ பேட்சுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்ஸ் கிளாஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவு
நாங்கள் மெயின்ஸுக்குன்னு எந்த சார்ஜஸும் பண்ண மாட்டோம். மற்ற அகாடமியில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 85,000 வரையுமே வாங்குறாங்க. பட் நம்ம ஷைன் ஐஏஎஸ் அகாடமி ப்ரிலிமினரிக்கு வாங்குற ஃபீஸோட சரி, மெயின்ஸுக்கு நம்ம சார்ஜஸ் பண்ணுறதில்ல. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணுறது. சரியா? ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அதே போல் இன்டர்வியூ கோச்சிங் அதே போல் தான். தென் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ், ஃப்ரீ ரெக்கார்டிங் வீடியோஸ். நீங்கள் ப்ரிலிமினரி கட்டுற ஃபீஸில் இது எல்லாமே கவர் ஆகிடும். இது வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் குரூப் 2 கிளியர் பண்ணி போகிறீங்க, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு குரூப் 1 கிளியர் பண்ணுறீங்கனாலும் எங்கிட்டே படிச்சுக்கலாம், திரும்ப எந்த ஃபீஸு கட்ட வேண்டியதில்லை. அது ஆஃப்லைனோ ஆன்லைனோ எந்த மோடாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? ஸோ அதுதான் வந்து உங்களுடைய இந்த சிலபஸ் உங்கள் லைஃப் டைமில் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்களோ நம்ம அகாடமிலே அதை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப எந்த ஃபீஸையும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஜூலை 16 ஸ்டார்ட் பண்ணி 24/9. சரியா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு செப்டம்பர் 25க்குள்ளே மேக்ஸிமம் முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 72 நாள் கிளாஸு, 72 நாள் ஷெட்யூல் போட்டிருக்கிறோம். அதில் வந்து 2 நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் கிளாஸ் வரும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இதில் பாருங்கள், 16th 7, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியோட இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க, இந்த குரூப் 2 இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க, சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, தென் வந்து நோட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, தென் வந்து குவாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20 இதெல்லாமே வந்து உங்களுக்கு 17, 18 யூனிட் 9 நடக்கும், 19, 20 குவாலிட்டி நடக்கும். அதுக்கடுத்து 21ஆந்தேதி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஐஎன்எம் நடக்கும், மதியம் மார்னிங் தமிழ் நடக்கும், மதியம் ஐஎன்எம் நடக்கும். 22ஆந்தேதி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மார்னிங்கும், தென் ஆஃப்டர்நூன் வந்து ஐஎன்எம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷெடியூல் போட்டு வச்சுருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த டயத்துக்குள்ளே நாங்கள் சிலபஸை முடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4க்கு 100 டேஸ் பிளான் போட்டோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. 2 பேட்ச் வச்சு நடத்தணும், சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2A பேட்சும் பார்த்தீங்கன்னா 70 டேஸ் நமக்கு டைம் இருக்குது. அதனால் அதில் சுருக்கி நம்ம போட்டுட்டோம். இதில் மேபி இன் ஃபியூச்சரில் ஒரு சேஞ்சஸ் வந்தால் 10:30 to 4:30ங்கிற டைமிங் வந்து 10 to 5 மாறும், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறும். சரியா? அது சிலபஸ் போகிறத பொறுத்து அந்த டயத்தை மாற்றுவாங்க. அதே போல் இங்கே நம்ம நடக்கக்கூடிய ஆஃப்லைன் கிளாஸை நீங்கள் அப்படியே வந்து ஆன்லைனில் டெலிகாஸ்டிங்கில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட மைக் ஆன் பண்ணி ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே உள்ள செட்டப்பே அந்த மாதிரி தான் டிவியில், ரைட்? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸை உங்களால் அந்த டயத்தில் பார்க்க முடியல அப்படின்னா அதோடைய ரெக்கார்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அது உங்களுக்கு 24/7 நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை டெலிட்லாம் ஆகாது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 கிளாஸு, அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 கிளாஸு, இதுவரை நடந்த ஷைன் அகாடமி இந்த எல்லா கிளாஸையும் நீங்கள் அந்த வீடியோஸில் போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். சரியா? அதே போல் உங்களுக்கு ஆகஸ்ட்டில் எடுத்து இதில் பாருங்கள், ஜூலையில் வந்து ஒரு 16 கிளாஸ் இருக்குது. ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 லீவு. ஸோ வந்து ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 27 லீவு, 2 நாள் லீவுங்க. ஸோ ஆகஸ்ட்டு வந்து 31 கிளாஸு, 31 கிளாஸில் 2 நாள் லீவு. ஸோ வந்து உங்களுக்கு 29 நாள் கிளாஸ் நடக்கும். தென் வந்து உங்களுக்கு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 27 கிளாஸ் வரும். சரியா? ஸோ இதில் ஃபுல் ரிவிஷன் கொடுப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் இதிலே வந்துடும், வாரம் வாரம் ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்துடும். டெஸ்ட் பேட்ச் பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. சரியா? இந்த திட்டம் சரியா இல்லைன்னா நம்ம எடுத்த காரியம் எல்லாமே வந்து சொதப்பலாம் போயிடும், ரைட்? ஸோ தட் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிளானிங் வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் வந்து கரெக்டாக 72 நாள் இருக்குது. 70 நாள் கணக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த 70 நாள் நம்ம எப்படி இது ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம்? இந்த 70 நாள் நம்ம
இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஒரு நியூ பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 70 டேஸில் இந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்களால ப்ரிலிமினரி லெவலில் பாஸ் பண்ண முடியுமானா 100% பாஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடிய டயத்தை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தினா போதும். ஒரு மினிமம் ஒரு 70% மார்க் நீங்கள் எடுத்தீங்கனாலே கன்ஃபார்மாக இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ 70% மார்க் உங்களால் எடுத்ததுக்கப்புறம் தென் யூ கேன் ஸ்டார்ட் மெயின் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா மெயின்ஸ் மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரிலிமினரிக்கு வந்து இந்த டைம் போதுமானது. இதை வந்து நீங்கள் இந்த சிலபஸ் எடுத்துக்கோங்க, பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்ரேஷன் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு லோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்துக்கலாம், சரியா? அதெல்லாமே உங்களுக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரொம்ப முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 70 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த 70 நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் கவர்மெண்ட்டில் ஒரு மினிமம் 20 வருஷத்துலேருந்து 40 வருஷம் வரை நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். உங்களுக்கு வயசு 20 இருந்ததுன்னா 40 வயசு வரை நீங்கள் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணலாம். உங்களுக்கு வயசு 40 இருந்தால் இன்னும் 20 வருஷம் வரை நீங்கள் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணலாம். அதில் எத்தனை ப்ரொமோஷன் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க, ரைட்? ஸோ தட் வந்து இந்த 70 நாட்கள் நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? ஏன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 70 நாட்கள் நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? ஸோ நீங்கள் 1 மணி நேரம் படித்தாலுமே அதை டெப்த்தாக படிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? 1 மணி நேரம் படித்தாலும் டெப்த்தாக படிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து தியரிட்டிக்கல். நீங்கள் அதிகமாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். வேறு எதுவுமே கிடையாது, டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சரியா? ஒரு அகாடமி தவிர்த்து மீது இருக்கக்கூடிய எந்த பிளேஸும் ஒரு சேஃப்டியான பிளேஸ் கிடையாது படிக்கிறதுக்கு. நம்ம வீடோ வேற அலுவலகங்களோ இல்லை வேற எதுவாக இருந்தாலும் சரி, சரி, அகாடமி தான் the ரைட் பிளேஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு பிரத்யேகமான ஒரு இடம் என்னன்னா அகாடமி தான், சரியா? உங்களுடைய முழு வாழ்க்கையும் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய 70 நாட்கள் வந்து எவ்வளோ டயத்தை அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டயத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், சரியா? ஸோ 10:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் 8 மணிக்கே வந்துருங்க, வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, சரியா? ஸோ நைட் அதே போல் பிட்டாக படிங்க. உங்களால் ஃபுல் டைம் உட்காந்து படிக்க முடியலைனாலும் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு, இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 4 to 6 o'clock வரையும் படிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் ஈவினிங் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11, 11:30, 12 மணி வரையும் பிரித்து படிக்கணும், சரியா? உங்களுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இந்த 70 நாட்கள் மிக போதுமான டைமு நீங்கள் இந்த குரூப் 2 2A பாஸ் பண்ணுறதுக்கு. தயவுசெய்து எல்லாருமே முயற்சி செய்யுங்க. ஏன்னா முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். தகுதி இல்லையே தப்பி பிழைக்கணும் வாசிக்கிறோம், சரியா? அதனால வந்து நம்மளுக்கு தகுதி வேணும்னா நீங்கள் தான் தகுதி உருவாக்கிக்கணும், வேற யாரும் அதை உருவாக்கி தர முடியாது. ஸோ நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க, இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்துங்க. என்ன வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. வேகன்சி 600 வேகன்சி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் தேவைப்படும். அந்த ஒரு வேகன்சியை நல்லா டார்கெட் பண்ணுங்க, சரியா? நீங்கள் ஒரு 70% மார்க் வாங்கினாலே கண்டிப்பாக இந்த குரூப் 2 2A வந்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய சான்சஸ் உண்டுங்க. கடைசி 1 மாதம் 2 மாதத்தில் படித்து வேலை கிடைச்சி போனவங்க கூட நிறைய நம்ம அகாடமியில் பார்க்க முடியுது. ஸோ உழைப்பு எங்கே இருக்கோ அந்தளவு ஊதியம் இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி இதை எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்களோ அந்த கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ இதில் நீங்கள் எந்த வேகன்சி வேணால் டார்கெட் பண்ணுங்கள், எந்த போஸ்டிங் வேணாலும் டார்கெட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது கிடைக்கும். பட் இதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி படித்து கொண்டு போகிறீங்களோ அதான் விஷயம். ஒரு நாளும் ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த முக்கியமாக நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா 100% அட்டண்டன்ஸை கொடுங்க, சரியா? கிளாஸுக்கு 100% அட்டண்டன்ஸை கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சரியா? இந்த 70 நாட்கள் வந்து அதிகமாக நம்ம வெளியில் போகிறது ஃபங்க்ஷன் அது எதையுமே எல்லாம் விட்டுருங்க, படிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த படிப்பு தான் உங்களுக்கு எதிர்காலமே. இந்த படிப்பு தான் உங்களுக்கு அரசு வேலையை தரும். இது இருக்கக்கூடிய 70 நாட்கள் நீங்கள் எவ்வளோ சரியாக பயன்படுத்த போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு உங்கள் லைஃப்லேயே அதுதான் முக்கியமான டைம். ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைமு. இந்த 70 நாள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைம். இதில் நீங்கள் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இனி இருக்கக்கூடிய அரசு பதவி நாட்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தயவுசெய்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். இந்த ஷெடியூலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டுடைய நம்பர் 9043027687 நம்பருக்கு
கால் பண்ணுங்க. இந்த ஷெடியூலை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், சரியா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்னமும் நான் டிலே பண்ணாமல் இம்மீடியட்டாக நம்ம அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து இதுக்காக ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் முயற்சி செய்யுங்க, அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த 2025 குரூப் 2A எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு சைன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.